வணக்கம் நண்பர்களே. சினிமா மொழியில் படம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சிம்புதேவன் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் படம் போட். இந்த படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. அந்த நிகழ்வு தான் பார்க்க போகிறோம். வாங்க காணொளிக்கு போகலாம். சிம்புதேவன் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் போட் திரைப்படத்தில் யோகி பாபு, கௌரி கிஷன், சின்னி ஜெயந்த், MS பாஸ்கர் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. மாதேஷ் மாணிக்கம் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு ஜிப்ரான் வைபோதா இசையமைச்சிருக்காரு. நடுக்கடலில் உருவான நெய்தல் நிலக்கதையான இந்த படத்தை மாலி அண்ட் மான்வி மூவி மேக்கர்ஸ் மற்றும் சிம்புதேவன் என்டர்டைன்மெண்ட் சார்பில் பிரபா பிரேம்குமார் மற்றும் சி கலைவாணி ஆகியோர் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தின் டீசர், 2 பாடல்கள், ப்ரோமோ பாடல், முன்னோட்டம் ஆகியன வெளியாகி படத்தை பற்றிய பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் ஜூலை 27 அன்று பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னையில் நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் இயக்குனர் சிம்புதேவன், யோகி பாபு, கௌரி கிஷன் உள்ளிட்ட படக்குழுவினர் பலரும் கலந்துக்கிட்டாங்க. இதில் இயக்குனர் சிம்புதேவன் என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இதுவரை இயக்கிய திரைப்படங்கள் அனைத்தும் ஃபேண்டசி காமெடி என வித்தியாசமான வகையில் இருக்கும். இந்த படத்திலும் இவை 2ம் இடம்பெற்றிருக்கு. இந்த வாய்ப்பை வழங்கிய மாலி அண்ட் மான்வி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பாளர் பிரேம்குமார் தான் வழங்கினார். அவரை முதலாக சந்தித்து அரை மணி நேரம் இந்த கதையை விவரித்தேன். இந்த கதை என் மனதில் நீண்ட நாளாக இருக்கும் கதை. கொரோனா காலகட்டத்தின் போது நான் எழுதிய கசட தபர எனும் படைப்பு வெளியானது. அந்த தருணத்திலேயே போட் கதையை எழுதி கொண்டிருந்தேன். இந்த கதையை தயாரிப்பாளர் சொன்னபோது இதில் இடம்பெறும் உணர்வும் வித்தியாசமும் எனக்கு மிகவும் பிடித்திருக்கு. இதனை என்னிடம் விவரித்தது போல் படமாக உருவாக்கி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. என் மீது நம்பிக்கை வைத்து தயாரிப்பாளர் சொன்ன அந்த வார்த்தை தான் இதன் தொடக்க புள்ளி. இந்த படத்தில் நானும் தயாரிப்பாளராக இணைஞ்சிருக்கேன். இந்த கதைக்கு யார் நாயகன் என தேடும்போது நான் ஏற்கனவே யோகி பாபுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தேன். அவரை ஒரு முறை மீண்டும் சந்தித்து இந்த கதையை விவரித்தேன். அவரும் பிடித்திருந்தது, இதில் நான் நடிக்கிறேன் அப்படின்னாரு. அதன் பிறகு அனைத்து பணிகளும் விரைவாக நடைபெற்றது. யோகி பாபுவை தொடர்ந்து MS பாஸ்கர், சின்னி ஜெயந்த் ஆகியோர் ஒப்பந்தமானாங்க. கௌரி கிஷன் இந்த திரைப்படத்தில் நாயகியாக அழுத்தமான இடத்தில் நடிச்சிருக்காரு. அதன் பிறகு சாம்ஸ், மதுமிதா, ஷாரா, அஷத் ஆகியோரும் ஜெஸ்ஸி என்ற வெளிநாட்டு நடிகரும் நடிக்க ஒப்பந்தமானாங்க. அதன் பிறகு பாட்டி கேரக்டரில் குலப்புலி லீலா நடித்திருக்காங்க. இந்த வயதிலும் அர்ப்பணிப்புடன் கூடிய உழைப்பை வழங்கியிருக்காங்க. இப்படி ஒரு திறமையான கலைஞர்கள் ஒரு பக்கம் ஒன்றிணைந்தாங்க. இவர்களுக்கு நிகராக என்னுடைய இனிய நண்பர் MR கதிர் மூலம் ஒளிப்பதிவாளர் மாதேஷ் மாணிக்கம் அறிமுகமானார். எங்களுடன் இணைந்தார். இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை இசையும் ஒளிப்பதிவும் மிகவும் முக்கியமானது. ஏன் அப்படின்னா, கடல் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அனைவரையும் போல நானும் கடல் என்றால் அதன் கரையில் நின்று பாதத்தை நனைத்து கொண்டும் உற்சாக மிகுதியால் கூடுதலாக 10 அடி உள்ளே சென்று நீராடவும் மட்டும்தான் தெரியும். அதனால் இந்த படத்தில் என்ன சிரமங்கள் வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. எனவே என்னுடைய குழு வலிமையானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானித்தேன். மாதேஷிடம் முதல் முறையாக சந்தித்து உரையாடிய போது இதில் நாம் ஏராளமான தடைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று சொன்னேன். அந்த தருணத்தில் நான் எந்த படப்பிடிப்பு தளத்திற்கும் சென்று பார்வையிட்டு தேர்வு செய்யலை. அலுவலகத்தில் அமர்ந்து கதையை மட்டும்தான் ரசித்து எழுது. கதை எழுதுறது எளிது, அதனை செயல்படுத்தும் போதும் நடைமுறைப்படுத்தும் போதும் தான் அதன் கடினம் தெரியும். எழுதிய கதையை காட்சிப்படுத்துவதற்காக குழுவாக நிறைய மெனக்கடல் இருந்தது. இது கடினம் என்று தெரியும், இருந்தாலும் விரிவாக இதை பற்றி சிந்திக்கல. இந்த படத்தின் கலை இயக்குனராக பணியாற்றிய சந்தானம் இன்று நம்மிடம் இல்லை, மறைஞ்சிட்டார். இருந்தாலும் அவர்தான் இந்த கதைக்கான காட்சிப்படுத்தலின் அடித்தளத்தை உருவாக்கினார். படத்தொகுப்பு பணிகளை தினேஷ் பொன்ராஜ் கவனித்துக் கொண்டார். இப்படி ஒரு திறமையான தொழில்நுட்ப கலைஞர்கள் குழு எனக்கு பக்கபலமாக இருந்து செயல்பட்டாங்க. கதைப்படி போட் 3 நாள் கடலுக்குள் இருக்கும். இதனால் நடிகர்களுக்கு உடை பற்றிய கவலை இல்லை. அனைவருக்கும் ஒரே உடை தான். ஆனாலும் படப்பிடிப்பின் போது நடிகர்கள் அணிந்திருந்த ஆடை பாழானது. இந்த விஷயத்தில் நட்சத்திரங்கள் ரொம்பவே சிரமப்பட்டாங்க. இந்த படத்தின் திரைக்கதைக்கு 1943ஆம் ஆண்டு காலகட்டத்திய பின்னணியை அமைச்சிருந்தோம். ஏன் அப்படின்னா, பொதுவாகவே வரலாற்றில் நம் விஷயங்கள் மறைக்கப்படுகின்றன என்ற ஆதங்கம் எனக்கும் இருக்குது. சுதந்திர போராட்டத்தை பொறுத்தவரை மும்பையையும் டெல்லியையும் முதன்மைப்படுத்திய அளவிற்கு சென்னையும் கொல்கத்தாவையும் கண்டுகொள்ளலை. ஆனாலும் பரவாயில்ல, இது தொடர்பாக நம் வரலாறு குறித்து ஆய்வு செய்ய தொடங்கினேன். குறிப்பாக 2ஆம் உலகப்போர். 1943ஆம் ஆண்டில் நடைபெற்ற 2ஆம் உலகப்போர் குறித்த விவரங்களையும் ஆவணங்களையும் பார்வையிட தொடங்கினேன். இதில் திரைப்படங்களையும் இணைச்சிக்கிட்டேன். டொரண்டினோவின் ஆங்கில திரைப்படத்திலிருந்து பல திரைப்படங்கள் வரை 2ஆம் உலகப்போர் குறித்த குறிப்புகளில் எதிலுமே இந்தியர்கள் இடம்பெறல. ஆனால் சரித்திரத்தின்படி 2ஆம் உலகப்போரில் 25 லட்சம் இந்தியர்கள் இறந்திருக்காங்க. இதுதான் எனக்கு கிடைத்த முதல் தகவல். இதிலிருந்து உந்துதலை பெற்று 2ஆம் உலகப்போர் பற்றிய ஒரு கதை கருவினை உருவாக்கி அதனை படைப்பாக்க வேணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டேன். அந்த காலகட்டத்தில் சென்னை மீது ஜப்பான் குண்டு வீச தயாராக இருந்திருக்கு. இதற்கான எச்சரிக்கை வெளியாகி 6 மாத காலம் வரை மக்கள் கடும் துன்பங்களை அனுபவிச்சிருக்காங்க. இது தொடர்பான லண்டனில் உள்ள என்னுடைய நண்பர் ஸ்ரீ கணேஷ் மற்றும் பெங்களூருவில் உள்ள நண்பர் ஜெயராஜ் ஆகியோருடன் விவாதிக்க தொடங்கி
தகவல்களை சேகரிக்க தொடங்கணும். அந்த தருணத்தில் சென்னையிலேருந்து 5 லட்சம் மக்கள் வெளியேறி இருக்காங்க. சென்னையிலேருந்து 70% மக்கள் வெளியேறி விட்டாங்க. மீதமிருந்த மக்கள் காவல்துறையின் அறிவுறுத்தலின்படி பதுங்கு குழிகளில் பதுங்கியபடி வாழ பழகியிருந்தாங்க. இது தொடர்பாக மக்களுக்கு போலீசார் பயிற்சி அளித்திருந்தாங்க. எந்த அரசு அலுவலகமும் செயல்படல. உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் இவை அனைத்தும் ஒரு பொது இடத்தில் வைத்து வியாபாரம் செஞ்சுருக்காங்க. அந்த அளவிற்கு மக்கள் சிரமங்களை அனுபவித்திருக்காங்க. இந்த தகவல்களை எல்லாம் சேகரித்து விவாதித்து அதன் பிறகு இது தொடர்பாக படைப்பை உருவாக்கலாம் என திட்டமிட்டோம். அந்த காலகட்டத்தில் துடுப்பு படகு தான் இருந்தது. 1980களுக்கு முன்னர் வரை துடுப்பு படகு தான் மீனவர்கள் பயன்படுத்துகிறாங்க. துடுப்பு படகை உருவாக்குவதற்கு கலை இயக்குனர் சந்தானம் கேரளா, ராமேஸ்வரம் என பல இடங்களுக்கு அலைந்து திரிந்து படத்தில் இடம்பெற்ற துடுப்பு படகை வடிவமைத்தார். இந்த கதையை எழுதும்போது நல்லா இருந்தது. ஒரு படகில் 10 பேர் அமர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதினேன். ஆனால் இதனை படமாக்கும் போது என்னை விட நடிகர்கள் சிரமப்பட்டாங்க. நாங்கள் வடிவமைத்த போட்டில் நடிகர்கள் அமர்ந்து விடுவாங்க. ஆனால் அவர்களால் நகரவோ அசைவோ இயலாது. அந்த அளவிற்கு நெருக்கடியாக இருந்தது. அதன் பிறகு படப்பிடிப்பு தளத்தை தேடி தமிழக கடற்கரையோரம் முழுவதும் பயணித்தோம். இறுதியாக திருச்செந்தூர் அருகே அமைந்துள்ள உவரியை தேர்ந்தெடுத்தோம். இங்கு தான் முதற்கட்ட படப்பிடிப்பை தொடங்கினோம். அடர்ந்த வனப்பகுதியில் படப்பிடிப்பை நடத்தியிருக்கோம். உயர்ந்த மலைப்பகுதியில் படப்பிடிப்பை நடத்தியிருக்கோம். இங்கெல்லாம் கடினம் இருந்தாலும் பிறகு பழகிவிடும். ஆனால் கடல் என்பது ஒவ்வொரு நிமிடமும் புதிராக இருந்தது. எதையுமே தீர்மானிக்க இயலாது. முதல்ல எங்களுக்கு எதுவும் புரியல. மாதேஷ் ஒரு காட்சியை படமாக்க தொடங்குவார். அதை காட்சிப்படுத்துவதற்குள் கடல் அலையின் காரணமாக நட்சத்திரங்களின் ஒத்துழைப்பு கிடைக்காமல் நிறைவு செய்ய இயலாது. எங்களுக்கும் கடலுக்கும் இடையேயான ஒரு ரிதம் கிடைப்பதற்கு 4 நாட்கள் ஆனது. நடிகர்களுக்கு நீச்சல் தெரியாது. தொழில்நுட்ப குழுவினர்களில் பலருக்கும் நீச்சல் தெரியாது. அதனால் அந்த மீனவ கிராமத்தில் உள்ள இளைஞர்களை எங்களுக்கு உதவியாக அமர்த்திக்கிட்டோம். அவர்கள் எங்களுக்கு உதவி செய்வதற்காக தொடர்ச்சியாக தண்ணீரில் இருந்ததால் அவர்களின் கைகால்கள் எல்லாம் ஊதி வெளுத்து விட்டன. ஏராளமான தருணங்களில் படப்பிடிப்பிற்கான உபகரணங்கள் வீணாகி இருக்கு. இப்படி தொழில்நுட்ப ரீதியாக பல சவால்களை எதிர்கொண்டிருக்கோம். ஒரு அலை வந்தால் எங்களுடைய எல்லா உழைப்பும் வீணாகிரும். ஒரு காட்சியை நிறைவு செய்வதற்குள் சூரிய ஒளியில் நிறைய மாறுபாடு ஏற்படும். நடிகர்களுக்கு இது மிக பெரும் சவாலாக இருந்தது. எனக்கு கடலுக்குள் இறங்கினாலே தலை சுற்றிடும். ஆனால் நடிகர்கள் இவற்றையெல்லாம் கடந்து படகில் அமர்ந்து கலகலப்பாக பேசிக்கொண்டிருப்பாங்க. சுருக்கமாக சொல்ல வேணும் அப்படின்னா இந்த படம் கடின உழைப்பால் உருவாகியிருக்கு. நான் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த குழுவினரும் வியர்வு சிந்தி உழைச்சிருக்காங்க. இந்த படத்தின் படப்பிடிப்பு பெரிய அனுபவமாக இருந்தது. ஏன் அப்படின்னா என்னை பொறுத்தவரை கடல் என்பதை தனி உயிரினமாக தான் நான் பார்க்குறேன். சில நேரங்களில் கோபமாக இருக்கும், சில நேரங்களில் அமைதியாக இருக்கும். கடலின் வண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். காலையில் தொடங்கி மாலைக்குள் 20 வண்ணங்களை காணலாம். நாங்கள் எதையெல்லாம் சந்தித்தோமோ, எங்களது அனுபவம் என்னவாக இருந்ததோ அவற்றையெல்லாம் காட்சிப்படுத்தியிருக்கோம். அதனால் இந்த திரைப்படம் சுவாரஸ்யமாக இருக்கும். அனைத்து வகையிலும் ரசிகர்களை திருப்திப்படுத்தும் என நாங்கள் நம்புகிறோம். நடுக்கடலுக்கு சென்று படம் எடுத்தால் யார் வேண்டுமானாலும் சிரமப்பட்டு தான் ஆகணும். நாங்கள் மட்டும்தான் சிரமப்பட்டு படமாக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. கடல் என்று சென்றாலே சிரமம்தான். நாங்கள் அனைவரும் சிரமப்பட்டு உருவாக்கியது ஒரு பாதி தான். மீதி பாதியை சென்னையில் ஒரு அரங்கத்தில் அமர்ந்து இசையமைப்பாளர் ஜிப்ரான் உருவாக்கினார். ஜிப்ரானுடன் இணைந்து பணியாற்றியது மறக்க இயலாத அனுபவம். படத்தை பார்ப்பதற்கு முன் அவர் அதை பற்றி பேசியதற்கும் படத்தை பார்த்த பிறகு கதையை உள்வாங்கி அவர் பணியாற்றிய விதமும் வித்தியாசமாக இருந்தது. கதைகளை அவர் உள்வாங்கி இசை மூலமாக வெளிப்படுத்தும் போது சிறப்பாக இருக்கும். ஒரு வகையில் பார்க்கும்போது இது சிங்கிள் லொக்கேஷனில் எடுக்கப்பட்ட படமாக இருக்கும். அதை உடைத்து இசை வடிவில் ஒரு கதையை சொல்லி ரசிகர்களை அவர் வழிநடத்தும் விதம் பிரமிக்க வைத்தது. உண்மையிலேயே இந்த படத்தில் அவருடைய பங்களிப்பு சிறப்பானது. ஒளிப்பதிவாளர் மாதேஷ் மாணிக்கத்தின் கடும் உழைப்பு பாராட்டுக்குரியது. படத்திற்கு வண்ண கலவையை சீராக்கும் பணியை மேற்கொண்ட கலரிஸ்ட் பாலாஜியின் பங்களிப்பும் பாராட்டுக்குரியது. இவர் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த கதையை செழுமைப்படுத்தினார். சுரேன் மற்றும் அழகிய குத்தன் ஆகிய 2 தொழில்நுட்ப கலைஞர்களும் இணைந்து ஒளி வடிவமைப்பில் சிறப்பாக பணியாற்றினாங்க. என்னுடைய குழுவின் பணியாற்றிய ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தயாரிப்பாளர் பிரபா பிரேம்குமார் அளித்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டு யோகி பாபு நடிக்க ஒப்புக்கொண்டு அவருடன் இத்தனை நட்சத்திரங்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் இணைந்து பணியாற்றி நல்லதொரு படைப்பாக போட்டை உருவாக்கியிருக்கோம். நிச்சயமாக இந்த திரைப்படத்தை நீங்கள் திரையரங்குகளில் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எனக்கு என்னுடைய குழுவினருக்கும் ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி முடித்தார் இயக்குனர் சிம்புதேவன். இந்த நிகழ்ச்சியில் நடிகர் யோகி பாபு என்ன பேசியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, போட் திரைப்படம் இந்த அளவுக்கு சிறப்பாக உருவாகி உள்ளதற்கு இயக்குனர் சிம்புதேவன் தான் காரணம். அவருக்கு எனது நன்றி. இந்த படத்தின் தயாரிப்பாளர், என்னுடன் நடித்த நடிகர், நடிகைகள் மற்றும் பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றி. இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் நன்றி. கடின உழைப்போடு இந்த படம் உருவாகியிருக்கு. நீங்கள் அனைவரும் உங்கள் மேலான ஆதரவை போட் திரைப்படத்திற்கு வழங்கணும். மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி முடித்தார் யோகி பாபு.
மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.